ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கண்ணன் மகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி ஏதாவது கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதாவது கோயிலுக்கு போகலாம் கிளம்பியாச்சு. எந்த கோயிலுக்கு போகிறோன்னு மைண்ட் செட் ஆகலை. அப்படி ஏறினா தான் தெரியும் எந்த கோயிலுக்கு போகிறேன்னு. நானும் தம்பி அவங்க அப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டா. தம்பி வாங்க வாங்க. அவனுக்கு தம்பி கோவமாக இருக்கிறாரு, டல்லாக இருக்காரு. ஹாய் சொல்லிடு. ஹாய். பவுடர் கொட்டி போட்ட அப்படி அதுக்கு திட்டினங்காட்டி கோவமாகிட்டாரு. பவுடர் கொட்டின தப்பு தானே. சரி அம்மா சாரி. ஐ லவ் யூ. அச்சோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எந்த கோயிலுக்கு போகிறோம் என்னென்ன இன்னைக்கு பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா வண்டி ஏறியாச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டா. நானும் தம்பி அவங்க அப்பா மட்டும் கிளம்பிட்டோம். காலையில் 9:45 கிளம்பணும். வெயில் அப்போ தான் சரியான வெயில். காலையில் 10 மணிக்கு வெயில் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலைன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொல்லிட்டு மூர்த்திகள் சேர்ந்தது. பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். அங்கே போகலான்ட்டு நாங்கள் 4 வருஷமாச்சு அந்த கோவிலுக்கு போய். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பிளான் சரி இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கோவிலுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சூரிய வம்சம், இந்த ஜெயம் ரவி படம், இந்த சுஜாதா அந்த மலையை சுற்றி வர்றது, இந்த நிறைய படம் எடுத்திருக்காங்க. சங்கமம், நிறைய பாட்டாளி, நிறைய படமெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான இடம். கோவில் பார்த்திங்கன்னா அருவியெல்லாம் இருக்குது. மூலிகை தண்ணிகள் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நானும் மாமா தம்பி 3 குண்டாலாம் சுற்றி வந்து தான் ஃபஸ்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்னோம். காலை கழுவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இன்னும் ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த குண்டை சுற்றி வந்து கை காலெல்லாம் கழுவி போட்டு சரி சாமி கும்பிட்டு நம்ம மேலே ஒரு அருவி இருக்குது பஞ்சலிங்கன்னு சொல்லிட்டு. அந்த லிங்கத்துக்கு மேலே அதுக்கு மேலே இன்னொரு அருவி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அமனலிங்கேஸ்வரர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிவன் கோவில் மேலே உச்சி இருக்குது. அங்கே இது நாள் வரைக்கும் நான் போனதில்லை. பஞ்சலிங்கங்கிறது நம்ம இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போகணும். அதுக்கு மேலே எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. அங்கே நாங்கள் போனதே இல்லை. சரி நம்ம கீழே சாமி கும்பிட்டு போட்டு நாங்கள் உக்காந்தாச்சு. சரி கீழே கொஞ்ச நேரம் உக்காந்து போட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம். நானும் தம்பியும் உக்காந்துருந்தோம். அவங்க அப்பா சரி மேலே போனால் எதாவது சாப்பிட்ற கேட்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முறுக்கு, கச்சாயம், அப்புறம் லட்டு என்னென்னமோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அப்படி கொடுத்த அப்படி தம்பிக்கு. அப்புறம் நாங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே போய் கீழே சாமி கும்பிட்டு கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. அமைதியாக இருந்துச்சு. மைண்ட் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு அமைதியாக உட்காந்து தம்பியோட கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா தம்பி முறுக்கு சாப்பிட்டுருந்தா அங்கே 2 ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து தம்பிக்கிட்ட முறுக்கு கேட்டுருந்துச்சு. அந்த முறுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து தம்பி ஆட்டுக்குட்டிகிட்ட முறுக்கை பிடிங்கி சாப்பிட்ருந்தான். கொஞ்சம் வெயில் தளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம், சரி மேலே போகலாம் அப்படின்ட்டு உக்காந்துட்டோம். அதை பிடிங்க தம்பி சாப்பிட்றான் பார்த்தீங்களா. அப்போ சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி மேலே போகலான்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் தம்பியும் மேலே கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் மேலே போகணும். மேலே ஃபாரஸ்ட் அங்கே பார்த்திங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு தான் மேலே போகணும். மேலே இருக்கிற தண்ணி தான் நிறையா அருவியில் கொட்டிகிட்டு வரும். அந்த போகிற வழியில் நிறைய குரங்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் நாங்கள் தம்பி வேறு ஜூஸ் 7up பாட்டில் ஒன்று வாங்கிட்டு போனோம். அதையும் பிடுங்கிடுச்சு. அப்புறம் கையில் ஒன்று கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதையும் பிடுங்கிட்டு குச்சி எடுக்க போனேன். அப்படி மேலே குச்சி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே சுற்றி வீடியோஸ் எடுத்து வியூ சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் இப்போ போனது பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆகிப்போச்சு லாஸ்ட்டாக வந்தீங்க. நானும் திடீர்னு ஒரு பிளான் சரி போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு பக்கம் வந்தாச்சு. அந்த அருவி பக்கம் வந்துட்டோம். குச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. மங்கி வந்துச்சுன்னா குச்சியை காமிச்சா மங்கி பார்த்திங்கன்னா ஓடி நிறைய குரங்கு நிறைய இருந்துச்சு.
ஏதோ ஒண்ணு கையில பூ, வாட்டர் பாட்டில் வச்சிருந்தவங்க கூட புடுங்கிரும். அந்த அளவுக்கு நெறைய இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட நாங்க போறப்போ மேலேருந்து கீழ இறங்கையில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு 20, 25 மங்கி இருக்குன்னு நெனைக்கிறேன். பயந்துட்டோம் நாங்க. பையன வேற கையில வச்சிருந்தோம். மேல ஒரு வழியா மேல வந்தாச்சு. அருவி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபோர்ஸா தண்ணி வருது. தண்ணி நாங்க போறப்போ குளிக்கிற ஐடியாவே இல்ல. அந்த தண்ணிய பார்த்ததும் சரி குளிச்சுட்டு போயிரலாம் அப்படின்ட்டு. மூலிகை தண்ணி. ரொம்ப ஐஸ் மாரி வந்துச்சு தண்ணி. சரி ஃபர்ஸ்ட்டு மாமா குளிச்சுட்டு வாங்க, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மாமாட்ட சட்டைய வாங்கிட்டு, அவர் ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவரு தான் எங்க வீட்டுக்காரு. அவரு தான் முன்னாடி போய் குளிக்கலான்னு உள்ள ஒரு செம்ம ஃபோர்ஸா தண்ணி அடிச்சது. அவரு உள்ள போய் நின்னுட்டாரு. நானும் தம்பி பயந்துக்கிட்டான். அந்த சாரல் நாங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறோம். அங்கேயே இந்த சாரல் அடிச்சது. நானும் தம்பி கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு தான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோக்கா கூட்டமெல்லாம் இல்ல. வெள்ளிக்கிழமை போறங்காட்டி கூட்டம் இல்ல. சனி, ஞாயிறுக்கு வந்து கண்டிப்பா கூட்டம் இருந்திருக்கு. அப்புறம் நானும் குளிக்கலாமா? வேண்டாமா? அந்த தம்பியும் குளிக்கலாம் அப்படின்னு வந்தது வந்தாச்சு சேர 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாப்படி. அவன் பக்கத்துல போனதுமே தம்பி பயந்துட்டான். அழுதுட்டே வந்தான். அப்போ சரி தம்பிய குடுத்து போட்டு நானும் போய் சரி வந்தாச்சு. ஒரு கழுப்பு கழிச்ச மாரி ஆயிருக்குமே அப்படின்ட்டு அந்த பஞ்சலிங்கத்தோட தண்ணி நம்ம மேல பட்டா நம்மளுக்கு புடிச்ச பாவங்கள் நீங்கும்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.